अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयावात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके। यस्सद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदादन्तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन् निरवमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷியாலே இயற்றப்பட்ட இந்த விஷ்ணு புராணத்திலே இந்த மகர்ஷி தன்னுடைய சிஷ்யரான மைத்ரேயருக்கு 3 தத்துவங்களை பற்றின உபன்யாசம் சொல்லிருக்கார். 3 தத்துவங்கள் அப்படின்னா 3 உண்மை பொருள், அதாவது சேத்தன அச்சேதன ஈஸ்வர தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாள். சேத்தனம்னா ஜீவாத்மாக்கள் நாம் எல்லோரும், அச்சேதனம்னா இந்த உயிரற்ற பொருள்கள் எல்லாமே இருக்கிறதோ, இந்த வஸ்துக்கள் நம்ம எல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ நம்முடைய உடம்பு உட்பட எல்லாமே உயிரற்ற பதார்த்தம். ஸோ உடம்பு இருக்குது உயிரற்றதுன்ற நல்லா பேசிட்டு இருக்கேன். என்னன்னா நான் இருக்கவே தான் இந்த உடம்பு பேசிட்டு இருக்க வழிய நான்ற அந்த ஆத்மா கிளம்பி போகிற அன்றைக்கி அந்த உடம்பு என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ அந்த உடம்பு அப்படின்னு தனிப்பட்டு பார்த்த அந்த முறையில் பார்த்தா அந்த உயிரற்ற பொருள் அப்படின்னு காட்டுறது இதுக்கு தான் அச்சேதனம் அப்படின்னு பேர். சேத்தன அச்சேதனங்கள் இது ரெண்டத்தையும் நியமிக்கக்கூடியவன், இது ரெண்டத்தையும் செலுத்தக்கூடியவன் அவன்தான் நாராயணன், அவன்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுறான். இந்த 3 தத்துவங்களை பற்றின உபன்யாசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பராசர மகர்ஷி. அதில் முதல்ல சிருஷ்டி பற்றின கேள்வி கேட்டார். அந்த விஷயத்தை இப்போது சொல்கிறார். நேத்திக்கே மங்கள ஸ்லோகங்கள் ரூபமாக, அதாவது அவிகாராய சுத்தா நித்யா பரமாத்மன இத்தியாதி ஸ்லோகங்கள் எல்லாம் மங்கள ஸ்லோக ரூபமாக இருக்கிறது. ஒரு 7 ஸ்லோகங்கள் அப்படின்றத பார்த்தோம். அது மேலே தன்னுடைய ஆச்சார பரம்பரையை தான் ஞாபகம் படுத்திக்கிறார். இந்த மாதிரி பிரம்மா தக்ஷாதி முனிகளுக்கு சொன்னார், அவர் புருகுத்சன் அப்படின்ற ராஜாவுக்கு சொன்னார், அவர் சாரஸ்வதன்ற முனிக்கு சொல்ல அந்த சாரஸ்வதன் தான் எனக்கு சொன்னார், நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் மைத்திரேரே அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அது மேல்கொண்ட அந்த சரித்திர பாகத்தை இப்போ அனுபவிக்க பிராப்தம். பரஸ்பராணாம் பரமஹா பரமாத்மாத்ம சம்ஸ்திதா ரூபவர்ணாதி நிர்தேச விசேஷண விவர்ஜிதா. இந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்றத முதல்ல ஆரம்பிக்கிறார். பரஸ்பராணாம், நாம் இந்த லோகத்தில் யாரெல்லாம் பெரியவர்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அப்பேற்பட்டவர்களுக்கும் இவன் பரனா இருக்கான். பரன்னா மிக உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். லோகத்தில் எத்தனையோ பேர்களை நாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவன் எல்லாருக்கும் இவன் சுவாமியாக இருக்கிறான். இதை திருப்பாவையில் நம்ம பார்த்துருக்குறோம். 33 அமரருக்கு முன்சென்னு அப்படின்ற இடம். அதே மாதிரி அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளி கட்டில் கீழே செங்கமிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் இடத்துல பார்க்குறச்சே இந்த லோகத்தில் எத்தனை பரர்கள் அப்படின்னு இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் இவன் சுவாமியாக இருக்கிறதுனால இவனுக்கு பராத்பரன் அப்படின்னு பேர். அந்த பரப்பரானாம் பரமஹா, இவனை காட்டிலும் உயர்ந்தவா யாருன்னு இருக்காளன்னா கிடையாது. எல்லாருக்கும் இவன் உயர்ந்தவனாக இருக்கிறானோ இல்லையா, இவனை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருத்தனை பார்க்க முடியுமான்னா முடியாது. பரமாத்மாத்ம சம்ஸ்திதா, எல்லாருக்குள்ளும் இவன் உரைகிறான். அதாவது எல்லாருக்குள்ளேயும் இவன் வியாபிக்கிறான். ஆனால் இவனுக்குள்ளே யாரான வியாபிக்கிறாளா? இவனுக்கு யார் ஆதாரமாக இருக்கிறான்னா வேற யாரும் கிடையாது. இவனுக்கு இவனே ஆதாரமாக இருக்கிறான். ஆத்மசம்ஸ்திதா ரூபவர்ணாதி நிர்தேச விசேஷண விவர்ஜிதா. இவனுக்கு இன்ன ரூபம் இன்ன வர்ணம், அதாவது இப்படி இருக்கான், ஆணா இருக்கிறான், பெண்ணா இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கான், இந்த வர்ணத்தோட இருக்கான், அந்த வர்ணத்தோட இருக்கான், சொல்லவே முடியாது. ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன். அவன் ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அலி கிடையாது, பின்ன என்னவா இருக்கிறான்னா எல்லாவற்றையும் மீறின புருஷோத்தமனாக இருக்கிறான் அப்படின்றது மட்டுமே சொல்லலாம் ஒழிய வேற விதத்தில் அவனை சொல்ல முடியாது. அபக்ஷய விநாசாபியாம் பரிணாமார்த்தி ஜன்மபிகி வர்ஜித சக்கியத்தை வக்தும் எஸ் சதாஸ்தீதி கேவலம். நாம் எல்லாம் பிறக்கிறோம் அப்படின்னா நமக்கு 6 விகாரங்கள் உண்டுன்னு காட்டுறோம். நமக்கு எல்லாம் என்ன 6 விகாரங்கள்லாம் மாற்றம். 6 மாற்றம் என்ன இருக்குன்னா அஸ்தி, ஜாயத்தே, பரிணமத்தே, வர்த்ததே, அபக்ஷியத்தே, வினஷதி அப்படின்னு 6 அஸ்தி இருக்கிறது.
அந்த ஜீவாத்மா இப்போ எடுத்துட்டா இது இருக்குது, நான் அப்படின்ற ஜீவாத்மா எடுத்துட்டா இருக்கேன்றது ஒன்று. ரெண்டாவது ஜாயத்தை, ஒரு உடம்பை கொண்டு பிறக்கிறேன். மூன்றாவது பரிணாமத்தை, அந்த சரீரம் மேலே மேலே பரிணாமத்தை அடையிறது, மாறுண்டே இருக்கு. நாலாவது வர்த்தத்தை, வளர்றேன். அபக்ஷீயத்தை, தேயிறது. ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த உடம்பு தேய ஆரம்பிச்சுடுது. அப்போ அது தேயறது, வளர்றது, தேயறது. கடைசியில் வினஷதி, என்னைக்கான ஒரு நாள் இந்த உடம்பு தன்னுடைய விழுந்து போயிடுது. அப்போ 6 விகாரங்கள் இருக்கு. அஸ்தி இருக்கு, ஜாயத்தை பிறக்கிறது, பரிணாமத்தை மாறுதல் அடையிறது, மாறுபடுறது, அது மேலே வர்த்தத்தை வளர்றது, அபக்ஷீயத்தை அது தேஞ்சு போகிறது, வினஷத்தின்னு அது வினாசத்தை அடையிறது. இந்த 6 விகாரங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இந்த 6 விகாரங்கள் போல எம்பெருமானுக்கு எதான இருக்கிறதுன்னா ஒன்றுமே கிடையாது. அதை சொல்கிறார் இங்கே, அபக்ஷய வினாசாபியாம் பரிணாமர்த்தி ஜன்மபிகி வர்ஜிதா சக்கியதே வக்தும் எஸ் சதாஸ்தீதி கேவலம். எப்பொழுதும் இருக்கா அப்படின்னு சொல்லலாமே ஒழியா வேறு எந்த விகாரத்தையும் இவனுக்கு சொல்லவே முடியாது அப்படின்னு காட்டுறா. இது முன்னாடி அவிகாராய் அப்படின்றதுல பார்த்திருந்தோம், அதே தான் இங்கே காட்டுறா. சர்வத்ராசோ சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வைசியதா ததஸ்ஸ வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிபட்யதே. வித்வான்கள், அதாவது விஷயத்தை தெரிஞ்சவர்கள் இவனை வாசுதேவன் அப்படின்னு கொண்டாடுறான். ஏன் வாசுதேவன் கொண்டாடுறான் அதை சொல்கிறார். சர்வத்ராசோ சமஸ்தம் ச வசதி அத்ர, இவன் எல்லா இடத்துலையும் வாசிக்கிறான், இவனிடத்துல எல்லாமே வசிக்கிறது, அதனால தான் இவனுக்கு வாசு அப்படின்னு பேர் உண்டாயிருக்கிறது அப்படின்றத காட்டுறார். வாசுதேவேதி வித்வத்பிஹி, எல்லா இடத்துலையும் வசிக்கிறபடியால் அவனுக்கு வாசு அப்படின்னு பேர். அப்படி வசிக்கிறச்சே கூட அவன் ஏதான ஒரு கஷ்டப்படுவானா, ஏதான ஒரு மாறுதல் அடைவானா, ஏதான ஒரு விகாரத்தை அடைவானா, ஒன்றுமே கிடையாது. ஆனபடியாலே தேவஹா அப்படின்னு பேர். அயம் வாசுஹு அயம் தேவஹா, இவன் வாசுவா இருக்கிறான், இவன் தேவனா இருக்கிறான். ஆனபடியாலே இவனுக்கு என்ன பேர்னா வாசுதேவன் அப்படின்னு திருநான். ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அபக்ஷய, அதாவது சர்வத்ராசோ சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதா ததஸ்ஸ வாசுதேவேதி வித்புத்திஹி பரிபட்யதே. தத்பிரம்ம பரமம் நித்யம் அஜம் அக்ஷயம் அவ்யயம் ஏகஸ்வரூபம் து சதா ஹேயபாவாச்ச நிர்மலம். தத்பிரம்ம பரமம், அவனுக்கு தான் பரபிரம்மம் அப்படின்னு பேர். இந்த ஜகத்தில் ஒரு வஸ்துக்கு தான் பரபிரம்மம்னு பேர், வேற எந்த வஸ்துக்கும் அது கிடையாது. இருக்கிற ஒரே வஸ்து, அதுக்கு தான் பரபிரம்மம் அப்படின்னு பேர். அந்த பரபிரம்மம் அப்படின்னு சாஸ்திரங்களெல்லாம் கொண்டாடுறத யார் அதுனா இவன் தான், இந்த நாராயணன் தான் அப்படின்னு காட்டுறார். தத்பிரம்ம பரமம் நித்யம், அவன் நித்யனா இருக்கிறான். அஜம் அக்ஷயம் அவ்யயம், அவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, மாறுதல் கிடையாது. ஏகஸ்வரூபம் து சதா ஹேயாபாவாச்ச நிர்மலம். ஹேயங்கள் அப்படின்னா தீயது, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. தீய குணங்களோ, அதாவது எது ஹேயம், அதாவது விடத்தக்க குணங்கள் எதுவுமே கிடையாது அவன் பக்கத்தில். ஆனபடியாலே எப்பொழுதுமே ஒருபடிப்பட்டு இருக்கிறான் அந்த எம்பெருமான். ததேவ சர்வமே வைத்தது வியக்தாவியக்த ஸ்வரூபவத்து ததா புருஷரூபேண காலரூபேண ச ஸ்திதம். அவன் தான் இந்த மொத்தம் ஜெகத்தா ஆயிருக்கிறான். நாம் பார்க்குற ஒவ்வொரு வஸ்துவும் அந்த எம்பெருமானாக தான் இருக்கிறான். ஒருத்தர் சொன்னால் விஸ்வரூபத்தை நம்ம பார்க்க முடியுமா சுவாமி அப்படின்னா பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். அதாவது இந்த நாடகங்களில் காட்டுறாளே விஸ்வரூபம்னா கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணே இருந்தால் விஸ்வரூப அத்தியாயம் வந்தது, விடுகிடுன்னு ஒரு 10 அடி தள்ளினார், ஒரு 18 அடி வளர்ந்தார், ஒரு 10 முகம் கூடுதலாக வந்துடுத்து. இதுக்கு தான் விஸ்வரூபம் பேர் சொல்கிறது கிடையாது. இப்படி இல்லை விஸ்வரூபம். இல்லை விஸ்வரூபம்னா என்னன்னா நான் சொல்கிறேன் நம்புங்கோ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூபம். இல்லையா சுவாமி, அங்கே வேற ஏதோ மாதிரி இருக்கிறதுனா அதுதான் விஷயம். நாம் விஸ்வரூபத்தை பார்த்தாலும் இதுதான் விஸ்வரூபம் நமக்கு தெரியாது. இவன் தான் எம்பெருமான்றது நமக்கு தெரியாது. எங்கே பார்த்துட்டு இருக்கோம், எங்கே இருக்கார் அந்த விஸ்வரூபம்? பார்க்கறது எல்லாமே அவனுடைய ரூபம், இதுதான் விஸ்வரூபம், வேற ஒன்றும் இல்லை. இந்த விஸ்வமே அவனுக்கு ரூபமாக இருக்கிறது. பார்க்குற மொத்தம் பதார்த்தங்கள் வஸ்துக்கள் எல்லாமே அவனுக்கு ரூபமாக இருக்கிறது. இந்த மண்டபம் அவன், இந்த மொபைல் ஃபோன் அவன், இந்த புஸ்தகம் அவன், இந்த வஸ்திரம் அவன், நீங்கள் அவன், நான் அவன், எல்லாரும் அந்த எம்பெருமானாவே இருக்கிறதா இல்லையா? இதுக்கு தான் விஸ்வரூபம் பேர். ஆனால் நமக்கு புரியறதோ? அங்கே தான் அடிபடுறது. நமக்கு தெரியாதுன்ற இடத்துல அடிபடுறத ஒழியா விஸ்வரூபத்தை பார்க்க முடியாதுன்றது கிடையாது. இதுதான் விஸ்வரூபம், அறிய முடியாது, அதுதான் இருக்கிறது. ஏன் இதை சொன்னேன்னா எல்லாமாக அவன் விரிந்திருக்கிறான், இந்த எம்பெருமான் விரிந்திருக்கிறான்னு காட்டுறதுங்க. ததேவ சர்வமேவ வைத்தது வியக்தாவியக்த சுரூபவத்து, வியக்தமாக இருக்கிற. இப்போ இந்த சிருஷ்டியில் தான் வியக்தம் பேர், பிரளயத்தில் இருக்கிறது அவ்யக்தம்னு பேர். அப்போ அவ்யக்தத்துலையும் அவன் தான் இருந்தான், வியக்தத்துலையும் அவன் தான் இருக்கிறான். வியக்தாவியக்த ஸ்வரூபவத்து ததா புருஷகாரேன காலரூபேண சஸ்திதம். அது மேலே இந்த புருஷ ரூபத்தால் நிற்கிறான், கால ரூபத்தால் நிற்கிறான். காலமாகவும் அவனே இருக்கிறான், புருஷன் ஒரு வடிவத்தை கொண்டு அவனே தான் இருக்கிறான் அப்படின்னு காட்டுறான். பரஸ்ய பிரம்மண ரூபம் புருஷா பிரதமம் திஜா வியக்தாவியக்தே ததைவான்ய ரூபே காலஸ்ததா பரம்.
அந்த பரபிரம்மத்துக்கு பல ரூபங்கள் உண்டு. அதில் முதல் ரூபம் எது தெரியுமா? புருஷா பிரதமம் திஜா. அந்த புருஷா ஜீவாத்மா ரூபத்தை எடுத்துக்கிறானோ இல்லையா, அந்த ஜீவாத்மா வடிவத்தை, ஜீவாத்மாவே அவனுக்கு சரீரமாக கொண்டிருக்கிறது முதல் ரூபம். அது மேலே இந்த பிரதானம் சொல்லக்கூடிய இந்த அச்சேதனம் அதெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான், அது ஒரு ரூபம். இன்னொன்று காலம்னு ஒரு தத்துவம் இருக்கிறது, அச்சேதனத்திலே ஒரு வகை காலம்னு ஒரு தத்துவம் இருக்கிறது. முன்னாடி நேத்திக்கே பார்த்துருக்கலாம். அந்த காலத்தையே தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான், அது ஒரு ரூபம். இந்த மாதிரி அவனுக்கு பல ரூபங்கள் உண்டு. காலஸ்தாபரம் பிரதான புருஷ வியக்த காலானாம் பரமம்ஹியது பஷ்யந்தி சூரிய க்ஷுத்தம் தத்விஷ்ணோ பரமம்பதம். ஆனால் அந்த பிரதானம் அப்படின்னு சொல்கிற அச்சேதனமோ அல்லது புருஷன் சொல்கிற ஜீவாத்மாவோ அல்லது வியக்தம்னு சொல்கிற இந்த வியக்தமான ஜகத்தோ அல்லது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற காலமோ இது எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறான். எல்லாமாக விரிந்திருக்கிறான், ஆனால் இது எல்லாத்து காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு இருக்கிறான். இந்த சரீரத்தை காட்டிலும் தான் பின்னமாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அவன் தான் விஷ்ணு அப்படின்னு பேர் கொள்கிறான். தத் விஷ்ணு பரமம்பதம். இந்த பரமம்பதம்னா அந்த எம்பெருமானான திவ்ய ஆத்மஸ்வரூபத்தையே சொல்கிறது. பரமபதம் தான் வைகுண்டத்தை சொல்லலை. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் பரமபதம் தான் அவனுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தையே சொல்கிறது. தத் விஷ்ணு பரமபதம். அவன் விஷ்ணு அப்படின்னு பேர். பிரதான புருஷ வியக்த காலாஸ்து பிரவிபாகசா ரூபாணி ஸ்திதி சர்க்காந்த வியக்த வியக்தி சத்பாவ ஹேதவா. இந்த ஜகத்தெல்லாம் சிருஷ்டிக்கணும், இதெல்லாம் காக்கணும், இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரியோ அச்சேதனா சேத்தனா காலம் அது மேலே இந்த வியக்தம் அப்படின்னு இந்த இந்த ஜகத்தெல்லாம் பார்க்குற மாதிரியோ இதெல்லாமே அவனுடைய காரியங்களுக்கு அந்தந்த பொழுதுல ஒரு ரூபமாக இருக்கிறது. அவன் சிருஷ்டிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அது ஒரு காலம் உண்டாருது, அதுக்குன்னு ஒரு ரூபம் உண்டாருது. அவன் காக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ரூபம் உண்டாருது. அவன் அழிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு உருவம் உண்டாருது. இந்த மாதிரி அதெல்லாம் ஹேத்துக்களாக இருக்கிறது. வியக்தம் விஷ்ணுஸ்ததா வியக்தம் புருஷா கால ஏவச்சா கிரீடதோ பாலகஸ்யேவ சேஷ்டாம் தஸ்ய நிஷாமயா. இந்த வியக்தாவியக்தங்கள் எல்லாம் கொண்டு, அதாவது இந்த வியக்தம் விஷ்ணு சதா வியக்தம் புருஷா கால ஏவச்சா, இந்த மாதிரியான இந்த வஸ்துக்கள் எல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான எம்பெருமான் இந்த சரீரமாக கொண்டு தான் சிருஷ்டி பண்ணுறான், ஸ்திதி பண்ணுறான், அதாவது அழிக்கிறான், இதெல்லாம் காக்கிறான், அழிக்கிறான். இதெல்லாம் பண்ணுறது எதனாலே அப்படின்னாக்கா ஒரு உதாரணம் கொடுத்து காட்டுறான் பராசர மகர்ஷி. இப்போ இந்த குழந்தை இருக்குது, இது விளையாடுறது. எதுக்காக விளையாடுறது? இது விளையாடினா ஏதான ஒரு பிரயோஜனம் கிடைக்குமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாருது, அவ்வளோதான். இது விளையாடுறதுன்னா அதுக்காக ஒரு ஆனந்தம் உண்டாருது, ஒரு ரசம் உண்டாருது. ஆனந்த ரசம்ன்றது ஒன்று உண்டாருது. அதை தவிர பெருசாக ஒரு பிரயோஜனம் பார்த்துட முடியாது. ஆமாவா? அதே தான் எம்பெருமானுக்கும். இந்த மொத்தம் சிருஷ்டி பண்ணுறானே எதுக்காக பண்ணுறான்னா இது எல்லாமே அவனுக்கு ஒரு லீலை. இந்த சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கேவல லீலை. லீலா அந்த விஷயத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுறான். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு அந்த எம்பெருமான் இது மொத்தத்தையும் லீலையாகவே இந்த சிருஷ்டியை பண்ணுறான், ஸ்திதியை பண்ணுறான், அதை நாசம் பண்ணுறான். எல்லாம் என்னன்னா அவனுக்கு ஒரு விளையாட்டு. ஏன் சுவாமி அவர் ஒருத்தர் கேட்டார், அவன் விளையாடுறதுக்கு நாம் தான் கிடைச்சோமா என்ன அப்படின்னா, இல்லை நம்ம கொண்டு விளையாடணுன்ற அந்த துர்புத்தி இல்லை அவனுக்கு. ஆனால் அவன் விளையாட்டாக பண்ணுற இடத்துல நமக்கு பிரயோஜனமாக சில காரியங்களை பண்ணுறான். அவனுக்கு விளையாட்டு, ஆனால் அந்த விளையாட்டினாலே நமக்கு சில பிரயோஜனங்கள்லாம் உண்டாரு. நம்முடைய கர்மா கழியிறது, அவனுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சமாக அந்த பிரயோஜனங்கள்லாம் அவனுக்கு சித்திச்சுடுறது. அதுதான் விஷயம். அதை காட்டுறதுங்க. கிரீடத்தோ பாலகஸ்யேவ சேஷ்டாம் தஸ்ய நிஷாமயா. இதெல்லாம் வந்து கொண்டு இந்த சிருஷ்டியாதி வியாபாரங்களை பார்க்குறானே அது எப்படி இருக்கிறதுனா ஒரு சின்ன பிள்ளை அதாவது இந்த விளையாட்டு பொம்மைகள் எல்லாம் கொண்டு தான் விளையாடுற மாதிரினா இருக்கிறது. அவ்வளோதான் இந்த சிருஷ்டியாதி கர்மங்களை இப்படி தான் பண்ணுறாவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. அவ்யக்தம் காரணம் யத்தத் பிரதானம் ரிஷிசத்தமைஹி புரோச்சதே பிரகிருதி சூக்ஷ்மா நித்தியம் சதசதாத்மகம். இப்போது சிருஷ்டியை எப்படி தொடங்கித்துன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா மூல பிரகிருதின்றது மட்டும்தான் இருந்தது. அந்த மூல பிரகிருதி அப்படின்னா இந்த மொத்த சிருஷ்டி உண்டாகிறதுக்கு மூலப்பொருள். இது நேற்றுக்கு நான் சொன்ன உதாரணம் பார்க்கணும்னா சப்பாத்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு கோதுமை அப்படின்றது ஒன்று வேணும் பாருங்க, அதுதான் மூலப்பொருள். அந்த மாதிரி இந்த மொத்த சிருஷ்டிக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா அந்த மூல பிரகிருதின்றது ஒன்று வேணும். அந்த கோதுமை வச்சு நான் பூரி பண்ணுறேன், நான் சப்பாத்தி பண்ணுறேன், ரொட்டி பண்ணுறேன்னு தனித்தனியாக பண்ணுற மாதிரி அந்த மூல பிரகிருதியை கொண்டு இவன் அகங்காரம் அது இது அப்படின்னு எல்லா வஸ்துக்களை விரித்து காட்டுறான் எம்பெருமான். அந்த மூல பிரகிருதியாக சொல்கிறீங்க. அவ்யக்தம் காரணம் யத்தத் பிரதானம் ரிஷிசத்தமைஹி ரோச்சதே பிரகிருதி சூக்ஷ்மா. அது எப்படி இருக்கும்? கண்ணு தெரியுமாண்ணா? தெரியாது. சூக்ஷ்மமாக இருக்கும். நித்தியம். அது எப்போ அழியிறது, அது எப்போ உண்டாருதுன்னா அதுக்கு
அந்த மூல பிரகிருதி இருக்கிறத அதுக்கு உற்பத்தியும் கிடையாது, விநாசமும் கிடையாது. அது இந்த நாளில் உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது, இந்த நாளில் அது போயிடும், அது இல்லாமல் போயிடும்னு சொல்ல முடியாது. எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும், நித்தியமாக இருக்கும். சதசதாத்மகம், சத்து அசத்து அப்படின்னு சொல்கிற இந்த சேத்தன அச்சேதனங்கள் ரெண்டையும் ஒன்றா கொண்டிருக்கிற ஒரு ரூபமாக இருக்கும் அது அப்படின்னு காட்டுற. அக்ஷயம் நானியத் ஆதாரம் அமேயம் அஜரம் துருவம் சப்தஸ்பர்ஷ விஹீனம் தத் ரூபாதிபிர் அசம்ஹிதம். அக்ஷயம் எத்தனை அதில் எடுத்தாலும், அந்த மூல பிரகிருதியை எத்தனை எடுத்தாலும் அது அக்ஷயம் அப்படின்னா அது குறையாது. அக்ஷயம் அப்படின்னா அக்ஷயமான தன்மை உடையது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எத்தனை அந்த மூல பிரகிருதியில் எடுத்து எடுத்து இந்த ஜெகத்துக்களை பண்ணாலும், எத்தனை அண்டங்கள் உண்டானாலும் அந்த மூல பிரகிருதி குறைஞ்சுருத்தா, முடிஞ்சு போச்சா, இனிமேல் சிருஷ்டிக்கிறதுக்கு பொருளை இல்லையான்னா அப்படி கிடையாது, வந்துட்டே இருக்கும். அதை காட்டுற அக்ஷயம் நானியத் ஆதாரம். இது எல்லாத்துக்கும் இந்த மூல பிரகிருதி தான் ஆதாரமாக இருக்கிறது, அதை கொண்டு தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். ஆனால் இந்த மூல பிரகிருதிக்கு வேற ஒரு ஆதாரம் உண்டானா அது கிடையாது. நானியத் ஆதாரம் எம்பெருமானதான் ஆதாரமாக கொண்டிருக்கிறது, அதை தவிர வேற எதையும் அது ஆதாரமாக கொள்ளலை. அமேயம் அஜரம் துருவம். அமேயம் இதை தெரிஞ்சுக்கிறது நம்மளால் முடியாதுன்றான். மூல பிரகிருதி எது எப்படி இருக்கும் சுவாமி, பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்குமா, இவ்வளோ பெருசாக இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமானா தெரிஞ்சுக்கவே முடியாது. அமேயம் தெரிஞ்சுக்க முடியாதுன்றதான் உண்மை. ஆழ்வார் சொல்கிறார், சூழ்ந்து அகந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் அப்படின்றான். நாம எல்லாம் இன்னைக்கு லோகத்தில் 3D அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். எது லென்த்து பிரெட்த்து விடுத்து அப்படின்னு ஏதோ ஒரு 3D 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோமே. ஆழ்வார் 6D கொடுத்தா நமக்கு. சூழ்ந்து அகந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் அப்படின்னு 6D கொடுத்து உட்காந்துருக்கார் ஆழ்வார் நமக்கு. அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கும் சுவாமின்னா தெரிய முடியாதுன்றதான் விஷயம். அமேயம் அஜரம் துருவம், அது என்றைக்கும் நாசமடையாது, ஸ்தாவரமாக இருக்கும், அதாவது ஸ்திரமாக இருக்கும். சப்தஸ்பர்ஷ விஹீனம் தத் ரூபாதிபிர் அசம்ஹிதம். அதுக்கு ரூபம் கிடையாது, சப்தம் கிடையாது, ஸ்பர்ஷம் ஒன்றுமே ஒரு குணமும் கிடையாத ஒரு ரூபமாக இருக்கிறது, அதாவது ஒரு வஸ்துவாக இருக்கிறது. திரிகுணம் தஜ்ஜகத்யோனிகி அநாதி பிரபவாப்பியம் தேனாகிரே சர்வமேவாசீது வியாப்தம் வை பிரளயாதனு. திரிகுணம் சத்வம் ரஜசு தமசு என்று 3 குணங்களுக்கு அது ஆதாரமாக இருக்கிறது. மூல பிரகிருதி தான் ஆதாரமாக இருக்குது. சாமி நமக்கெல்லாம் சத்தம் இருக்குது, ரஜஸ் இருக்குது, தமசு இருக்குது. அது எங்கே வந்துதான் மூல பிரகிருத்தினா உண்டான இந்த உடம்பானபடியாலே இந்த உடம்புலையும் அந்த சத்வ ரஜசு தமசுக்கள்லாம் தெரியறது அப்படின்னு காட்டுறா. திரிகுணம் தத் ஜெகத்யோனிகி, இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறதுக்கு அதுதான் மூலப்பொருளாக இருந்தது. அநாதி பிரபவாப்பியம், அது அது அந்த அந்த மூல பிரகிருத்தியை என்றைக்கும் சிருஷ்டிக்கப்படலை, அது என்றைக்கும் அது அழியவும் அழியாது. தேனாகிரே சர்வமேவாசீது வியாப்தம் வை பிரளயாதனு அப்படின்னு இந்த பிரளயத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த 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 மூல பிரகிருத்தியால் தான் இந்த ஜெகத்தெல்லாம் ஆயிருந்தது. ஒரு சிருஷ்டியிலும் அந்த மூல பிரகிருத்தியால் தான் இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாருது அப்படின்னு காட்டுறான். வேதவாத விதோ வித்வன் நியதா பிரம்மவாதினா பட்டந்தி சைத்தம ஏவார்த்தம் பிரதான பிரதிபாதகம் அப்படின்னு இந்த வேத வித்துக்கள், இந்த வேதாந்தங்கள் எல்லாம் கத்துண்டவா, இந்த சாஸ்திரங்கள் கத்துண்டவா தான் இந்த மூல பிரகிருத்தியே தான் இந்த ஜகத்துக்கெல்லாம் பிரதான காரணம் அப்படின்றபடியாலே அதுக்கே பிரதானம்னு பேர் வச்சுட்டான். மூல பிரகிருதி தான் முக்கியமான பொருள். பாதாம் ஹல்வா இருக்கு, பாதாம் ஹல்வாக்கு எது சுவாமி முக்கியமான பொருள் அப்படின்னா ஒருத்தர் சொன்னா, அதுக்கு இது போடு, அந்த மாவு போடு, இந்த மாவு போடு, சர்க்கரை போடு, அது ஜலம் போடு, எதோ போடுன்னா கடைசியில் முக்கியமான ஒன்றை விட்டுட்டா, பாதாம். பாதாம் ஹல்வாவில் பாதாம் இல்லாமல் என்ன ஹல்வா? அந்த மாதிரி இந்த ஜகத்து சிருஷ்டியாகணும்னா முக்கியமான ஒரு பொருள் இருக்கணும். என்னதுன்னா மூல பிரகிருதி. அதனால தான் அதுக்கு பிரதானம்னு பேர் வச்சுட்டா. அதை தவிர வேற எதை கொண்டு இந்த சிருஷ்டிக்க முடியாது. ஆனபடியால் அதுக்கு பிரதானம்னு பேர் வச்சுட்டா. அதை சொல்றது இங்கே வேதவாத விதோ வித்வன்னு நியதா பிரம்மவாதினா பட்டந்தி சைத்தம் ஏவார்த்தம் பிரதான பிரதிபாதகம் நாஹோ ந ராத்திரி நமோ ந பூமி நாசீத் தமோஜ்யோதி ரபூச்சனான்யத் ஸ்ரோத்ராதி புத்தியானு பலபியமேகம் பிராதானிகம் பிரம்ம புமான்ஸ்தாசீத். நேர இந்த வாக்கியத்தை அப்படியே தமிழ் படுத்திருப்பார் ஆழ்வார். ஒன்னும் தேவும் உலவும் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தேவன் நாடுதிரே. திருக்குறுகூர் அப்படின்ற ஒரு திவ்ய தேசம், ஆழ்வார் திருநகரின்னு இன்னைக்கு சொல்கிறோம். அந்த ஆழ்வார் திருநகரியில் இந்த எம்பெருமான் நிற்கிறானே அவனுக்கு என்ன திருநாமம்னா திருக்குறுகூர். அதாவது அவனுக்கு உற்சவமூர்த்திக்கு பொலிந்து நின்னுபிரான் அப்படின்னு பேர், மூலமூர்த்திக்கு ஆதிப்பிரான் அப்படின்னு திருநாமம். ஆதிப்பிரான் ஏன் சுவாமி திருநாமம் வந்ததுன்னா அதுக்கு ஆழ்வார் சொல்றார், இவன் சிருஷ்டிக்கும் முன்னாடி இருந்தானோ இல்லையோ ஆனபடியால ஆதிப்பிரான். சிருஷ்டிக்கும் முன்னாடி இருந்தவன் தான் ஆதிப்பிரான். ஏன் சிருஷ்டி முன்னாடி எப்படி இருந்தான்னா, என்னைக்கு அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த பிரளய காலத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு. ஒரு தேவதை கிடையாது, ஒரு வஸ்து கிடையாது, ஒரு ஜெகத்து ஒரு லோகம் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத அன்னைக்கு. அது உபனிஷத் சொல்றது. ஏகோகவை நாராயண ஆசீது
ந பிரம்மா நேஷானஹ நேமே தியாவா பிருத்திவி ந சந்திரமா ந நட்சத்திராணி. சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, தாரகைகள் இந்த நட்சத்திரங்கள் கிடையாது, இந்த லோகங்கள் கிடையாது, பிரம்மருத்ராதி தேவதைகள் கிடையாது. யாரும் இல்லாத அன்னைக்கு ஒருத்தன் இருந்தா. யார் அதுன்னா அவன் தான் ஆதிப்பிரான் எம்பெருமான். அதை சொல்றது நாஹோன ராத்திரி நபோன பூமிகி நாசி தமோஜோதி ரபூச்சனான்யத்து. ஒரு ஜோதிஷு கிடையாது, ஒரு இருட்டுன்றது கிடையாது, ஒரு ஜோதிஷுன்றது ஒன்றுமே கிடையாது அன்னைக்கு. ஸ்ரோத்ராதி புத்தியானு பலபியமேகம் பிராதானிகம் பிரம்ம புமாஸ்தாசிது. அன்னைக்கு இருந்தது ஒரு ஒரு யக்தி தான். யார்? நாராயணன். அவன் எப்படி இருந்தான் அப்படின்னாக்கா சேத்தன அச்சேதனங்களை தனக்கு சரீரமாக கொண்ட அந்த நாராயணன் மட்டும்தான் இருந்தான். 3 விஷயங்கள். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நானான ஆத்மாவும் இருக்கேன்னு சொல்லணும், இந்த உடம்பு இருக்குன்னு ஒத்துக்கணும். ஆமாவா? அப்போ தான் நான் இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியும். அப்போ நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் 2 வஸ்துக்கள் ஸ்தாபிக்கப்பட்டுடுது. நான்ற ஜீவாத்மா, எனக்கு உடம்பா இருக்க இந்த உடம்பு. அதே மாதிரி தான் எம்பெருமான் ஒருத்தண்டா இருந்தான்னா அவன் இந்த சேத்தனங்கள் அச்சேதனங்கள் 2த்தையும் சரீரமாக கொண்ட அவன் ஒருத்தந்தான் இருந்தான். அப்படிதான் அதை காட்டுறது. ஸ்ரோத்ராதி புத்தியானுபலபியமேகம் பிராதானிகம் பிரம்ம புமாஸ்தாசித் அப்படின்னு இந்த பிரதானம் ஒன்று இருந்தது, எம்பெருமான் ஒருத்தன் இருந்தா, புமான் இந்த ஜீவாத்மா இருந்தது. இது 3உடைய கலவி. அந்த ரூபத்தோட தான் எம்பெருமான் இருந்தா. விஷ்ணு ஸ்வரூபாத்து பரதோஹிதே ரூபே பிரதானம் புருஷஸ்ச விப்ரா தஸ்யேவ தேன்யேன திருதே வியுக்தே ரூபாந்தரம் தத் விஜகால சன்யம். அந்த எம்பெருமானிடமிருந்து இந்த அச்சேதனமும் பிரித்து அது ஒரு பிரிச்சுன்னா அந்த உடம்புல என்ன ஒரு பாகத்தை எடுத்து ஒரு பகுதியை எடுத்து அவன் அந்த ஜகத்தை உண்டாக்கினானோ இல்லையோ, அந்த ஜகத்து உண்டாக்குறதுக்கு தன்னுடைய உடம்புலையே ஒரு பகுதி எடுத்து ஜகத்தை உண்டாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஹேத்து இருந்திருக்கணுமோ இல்லையோ. என்ன ஹேத்துன்னா அதுக்கு தான் காலம்னு பேர். நேற்றுக்கே பார்த்தோம். இந்த காலம் உணர்த்தவே எம்பெருமான் உணர்ந்து அந்த சிருஷ்டிகள் எல்லாம் பண்ணுறான் அப்படின்றத பார்த்தோம். அவனுக்கு வேற எதுவும் இல்லை. நேற்றுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த பெல் அடிக்கிறது அப்படின்னு. கார்த்தால 9 மணி ஆனால் ஒரு பெல்லு, 12 மணி ஆனால் ஒரு பெல்லு, 3 மணி ஆனால் 4 மணி ஆனால் ஒரு பெல்லு, இந்த மாதிரி பெல் அடிக்கிறதா இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு யார் பெல் அடிக்கிறான்னா காலம்ன்ற ஒரு தத்துவம் அது ஓடிண்டே இருக்கும். அது எங்கே இருக்குது? அதுவும் அவனுக்கு சரீரமாக அவனே தானே காலமாக இருக்கிறான். அது ஓடிண்டே இருக்கவே அந்த காலம் உணர்த்த எம்பெருமான் இந்த காரியங்கள் சிருஷ்டியாதி காரியங்கள் எல்லாம் பண்ணுறான். அதை காட்டுறது அதுதான் காலம் அப்படின்னு பேர் கொண்டிருக்கிறது. பிரகிருதோ சம்ஸ்திதம் யக்தம் அதீத பிரளயத்துயது தஸ்மாத் பிராகிருத சஞ்யோயம் உச்சதே பிரதிசஞ்சரா. இது முன்னாடி இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிரளய காலத்தில், பிரளயத்தில் தொடங்கி தான் சிருஷ்டியே சொல்லுவா. அப்போ பிரளயத்தில் சொல்லிட்டு இருக்கிறாளே, இந்த பிரளயத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்கலையா? பிரளயமே ஆரம்பமானா கிடையாது. இன்னைக்கெல்லாம் இந்த ஆங்கிலக்காரெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவாள், பிக் பேங் தியரி அப்படின்னுவா. பிக் பேங் தியரியில் நேராக எல்லாம் ஒத்துக்கலை நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆனால் நமக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த ஜகத்தெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதே இது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவன் சொல்லுவான் அப்படின்னாக்கா, முன்னாடி ஒரு உருண்டையாக இருந்து அது ரொம்ப சுருங்கவே அதில் அந்த சக்தி அதீதமாக போக அந்த சக்தியால் அது வெடித்து இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஜகத்தாக இருக்கிறது அப்படின்வான். இதுக்கு தான் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவான். ஆனால் நம்ம ஆச்சாரம் ஒத்துக்கலை, எம்பெருமான் தான் சிருஷ்டிச்சா, இது தன்னடியெல்லாம் சிருஷ்டிக்க முடியாது அப்படின்றத அங்கே காட்டுறது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த பிக் பேங் தியரிக்கு முன்னாடி, அதாவது இந்த சிருஷ்டி இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு உருண்டையாக கடந்தது இப்படின்னு பார்த்தோம். அந்த உருண்டை முன்னாடி அதுதான் முதல்லன்னா கிடையாது. அந்த உருண்டை முன்னாடி இந்த மாதிரி சிருஷ்டி இன்னொன்று இருந்திருக்கணும். அந்த சிருஷ்டியெல்லாம் பிரளயமாகி அதாவது இப்போ இந்த ஜகத்தெல்லாம் இப்படி விரிஞ்சிருக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் அப்படியே பறந்து போகிறது. அதுக்கப்புறம் சக்தியெல்லாம் குறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் சுருங்கி ஒரு உருண்டையாக ஆக போகிறது அப்படின்னு அது பிக் கிரன்ச் அப்படின்னா இதெல்லாம் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குறது தான், ஸ்கூலில் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி தான் சிருஷ்டி பிரளயம்னு நடக்கிறது. சுவாமி இது எத்தனை நாளாக நடந்திருக்குன்னா அவன் சயின்டிஸ்ட் சொல்கிறான், அதாவது விஞ்ஞானி சொல்கிறான், எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கவே முடியாதுன்றான். எனர்ஜி இருக்கிறதே அது கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, மாறிண்டே இருக்கும். அதை பிரளயமான சிருஷ்டியாகும், சிருஷ்டியான பிரளயமாகும், பிரளயமான சிருஷ்டியாகும், சிருஷ்டியான பிரளயமாகும். இது சைக்கிள், இது ஒரு சக்கரம் நடந்துகிட்டே இருக்குமே ஒழிய இதுக்கு ஆதியும் சொல்ல முடியாது, அந்தியமும் சொல்ல முடியாது. அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த பிரளயம்ன்றது ஒன்று இருக்கிறதே இது முன்னாடி ஒரு சிருஷ்டி உண்டு. அந்த சிருஷ்டியில் எப்படி இருந்தது சுவாமின்னா, இந்த பிரகிருத்தியாலே தான் ஜகத்தெல்லாம் ஆக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் போய் பிரகிருத்தியில் ஒட்டுண்டபடியாலே இந்த பிரளயத்துக்கே பிராகிருத பிரளயம்னு பேராச்சு. அதை காட்டுறாருங்க. பிரதிசஞ்சரா பிராகிருத சஞ்யோயம் உச்சதே அனாதி பகவான் காலா நாந்தோஸ்ய த்விஜ வித்யதே அவ்யுச்சின்னாஸ்ததஸ்வேதே சர்கஸ்தித்யந்த சன்யமாக குணசாம்யே
ததஸ்தஸ்மின் பிருத்தக் பும்சி வியவஸ்திதே காலஸ்வரூபம் தத்விஷ்ணோர் மைத்ரேய பரிவர்த்ததே. மைத்ரேயரே, அந்த எம்பெருமானுக்கு இந்த ஜகத்தெல்லாம் சரீரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோமே, அதாவது இந்த சேத்தன அச்சேதனங்கள் எல்லாம் சரீரமாக இருக்கிறதுன்னு பார்த்தோமே, அவன் அதை கொண்டு சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறானே, எப்போ அது ஏதோ ஒரு காலம் உணர்த்தா அது சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான்னா, அந்த காலம் உணர்த்து இருந்தால் அந்த காலம் எப்போ மாறும் அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறான். இந்த 3 குணங்கள் இருக்கிறதோ இல்லையோ, சத்வ ரஜசு தமசுன்ற 3 குணங்கள், அது 3 சமநிலையில் இருக்கிறச்சே, சமானமாக இருக்கிறச்சே, அதுக்கு தான் பிரளயம்னு பேர். ஒரு குளத்தை பாருங்க, எங்கேயான ஒரு கிராமம் பக்கத்தில் சாந்தமாக இருக்கிற ஒரு குளத்தை பார்த்தா அதில் காற்று வீசுகிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஒரு அலை கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அப்படி கண்ணாடியை போல் இருக்கும் ஜலம், ஆடாமல் அசையாமல் இருக்கும் இல்லையா. அது கொஞ்சம் ஏதான ஒரு கல் தூக்கி போட்டால் தான் அதுக்கப்புறம் அலையா அப்படி வரும். இப்போ அந்த ஜலம் சாந்தமாக இருக்கிறது பாருங்க, அந்த நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிரளயம் எப்படி இருக்கும்னா, இந்த அதாவது சத்வம் ரஜசு தமசுன்ற குணங்கள் 3 அதாவது ஒரு சமமாக இருக்கும், எல்லாம் சமானமாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், அதுக்கு தான் பிரளயம்னு பேர். அதில் ஒரு கல் தூக்கி போட்ட மாதிரி, அது கல் தூக்கி போட்டால் அலையாக எழும் இல்லையா, ஒரு இடத்துல கொஞ்சம் குறையும், ஒரு இடத்துல கொஞ்சம் மேலே ஓங்கி நிற்கும் அந்த ஜலம், அதுக்கு தான் அலை அப்படின்னு பேர் இல்லையா. அந்த அலையாக வருதே, அந்த மாதிரி இந்த சத்வ ரஜசு தமஸில் கொஞ்சம் மேலே கீழே அது மாறுபடவே தான் இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறது. அந்த விஷயத்தை சொல்கிறா குணசாமிய ததஸ்தஸ்மின் பிருத்தக் பும்சி வியவஸ்திதே காலஸ்வரூபம் தத்விஷ்ணோ மைத்ரேய பரிவர்த்ததே. அந்த இடத்துல தான் காலத்தை தனக்கு ஸ்வரூபமாக கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் அதை பரிணமிக்க செய்கிறார் அப்படின்னு காட்டுறது. ததஸ்து தத்பரம் பிரம்ம பரமாத்மா ஜெகன்மயः சர்வகः சர்வபூதேஷः சர்வாத்மா பரமேஸ்வரः பிரதான புருஷோச்சாபி பிரவிஷ்ய ஆத்மேச்சையா ஹரிஹி சோபயாமாச சம்பிராப்தே சர்வகாலே வியாவியம் அப்படின்னு இந்த மாதிரி அந்த எம்பெருமான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறச்சே அந்த குணங்கள் அப்படி வித்தியாசம் படுறது. சத்துவம் ஓங்கி நிற்கிறது, ரஜசு ஓங்கி நிற்கிறது, தமசு ஓங்கி நிற்கிறது, இந்த அலையாட்ட அது அப்படி க்ஷோபையை அடையிறது. அந்த மாதிரியான காலத்தில் தான் எம்பெருமான் பார்த்து இந்த பிரதானம் புருஷம்னு 2 தன்னுடைய திருமையில் ஒட்டின்னு இருக்கேன். எது அச்சேதனம் சேத்தனம், மூல பிரகிருத்தியும் இந்த ஜீவாத்மாவும் அப்படின்ற 2 விஷயங்களை வந்து திருமையில் ஒட்டின்னு இருக்கேன். அது 2த்தையும் கொண்டு தான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்றது. இது சிருஷ்டி எப்படி தொடங்குறதுன்றத இப்படி விவரிச்சார். மேல்கொண்டு இன்னும் பல விஷயங்களை சொல்றார். இந்த சிருஷ்டியில எதுக்கப்புறம் எது வந்தது, முதல்ல எது உண்டாச்சு, அது எதுக்கப்புறம் எது வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கிரமமாக அது காட்டுறார். அது என்னன்றது அடுத்தடுத்த உபன்யாசங்கள் அனுபவிக்க பார்த்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.